அகவணக்கம். தாயக விடுதலை போரில் உயிர்நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் செலுத்திடுவோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, இனம் காக்க, நம் மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிரை ஈந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி ஏற்போம். மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி. விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழோம், உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, தட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். நன்றி. அடுத்து கண்டன முழக்கம் ஷா இப்ராஹிம், மாவட்ட தலைவர், அறந்தாங்கி. பக்கத்தில் வச்சுக்கலானே ஒட்டிய சேவை. அண்ணா அப்படியே உள்ள போய்க்கீங்க நீங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. ஒன்றிய அரசு, பாஜக அரசு வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இந்து மக்கள் வாக்கு வங்கியை கவரும் திட்டம். திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃபு வாரிய சொத்துக்கள் இஸ்லாம் மக்களின் சொத்துக்கள். இறை மார்க்க பற்று கொண்டோர் கொடையாய் கொடுத்த சொத்துக்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃபு வாரிய சொத்துக்களை வாங்க விற்க அனுமதி இல்லை. சட்டம் திருத்த கொண்டு வர அவசியமில்லை. வக்ஃபு வாரியம் அமைத்ததெல்லாம் இஸ்லாம் மக்களே, இஸ்லாம் மக்களே, இஸ்லாம் மக்களே. அதை வேறு மதத்தால் நிர்வகிப்பது இறையாண்மைக்கு சிக்கலே. வக்ஃபு வாரியம் அமைத்ததெல்லாம் இஸ்லாம் மக்களே, அதை வேறு மதத்தால் நிர்வகிப்பது இறையாண்மைக்கு சிக்கலே. ஒன்றிய அரசு, பாஜக அரசு ஒரே நாடு ஒரே மதம், சனாதனம் இனிக்கிறதா? பல இனங்கள் பல மதங்கள் இணைந்து வாழும் சமாதானம் கசக்கிறதா?
தன்னாட்சியை வக்ஃபு வாரிய தன்னாட்சியை அளிக்கும் சட்டத்தினை திரும்பப் பெறு திரும்பப் பெறு. இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் திட்டத்தினை திரும்பப் பெறு. திட்டத்தினை திரும்பப் பெறு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்பப் பெறு திரும்பப் பெறு. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெறு திரும்பப் பெறு. கண்டன உரை. முதலாவதாக மா முத்துராமன், முன்னாள் மாவட்ட தலைவர், திருமயம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த முன்வடிவினை திரும்ப கோரி நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் உறவுகளுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் புரட்சிகர காலை வணக்கம். வக்ஃப் வாரியம் என்பது என்ன? புனிதமான இஸ்லாமிய சட்டப்படி இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வக்ஃப் வாரியம். இது அமைக்கப்பட்ட நோக்கம் என்ன? மசூதிகளை, கல்லறைகளை பாதுகாத்தல், பராமரித்தல், ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவுதல், கல்வி நிறுவனங்களை அமைத்தல், சுகாதார நிறுவனங்களை அமைத்தல், மாற்றுத்திறனாளி இஸ்லாமியர்களுக்கு உதவுதல். இந்த நோக்கத்தோடு தான் வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட்டது. இது இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமியர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுல பிஜேபிக்கு என்ன சிக்கல்? உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இதை தலையிடுற? இஸ்லாமிய சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்தது? என்னவென்றால் இந்த நாட்டிலே சிறுபான்மையரை அழிப்பதற்காக RSS பிஜேபி கும்பலின் திட்டம் தான் இந்த வக்ஃப் வாரிய சட்ட முன்திருத்த மசோதா. இவன் கொண்டாட சட்டத்தில் சொல்றான், வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமிய அல்லாதோர் உறுப்பினர் ஆகலாம் என்று சொல்றீங்க. இஸ்லாமியருக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பில் இஸ்லாமியர் இல்லாதவர் எப்படி உறுப்பினர் ஆக முடியும்? நீ இதே சட்டத்தை இந்து மதத்தில் கொண்டாடுவியா? இந்து மதத்தில் இருக்க அமைப்பு இல்ல, இந்து அமைப்பு இல்லாத ஒருத்தர உறுப்பினர் ஆக்க முடியுமா? சீக்கிய அமைப்புல நிறுவனம் இருக்கு, அந்த சீக்கிய அமைப்புல சீக்கியர் அல்லாத ஒருத்தர நீ உறுப்பினர் ஆக்க முடியுமா? உண்டான ஆக்க முடியுமான்னு கேட்கிறேன். அடுத்து சொல்றான், இஸ்லாமிய சொத்துக்களை இதுவரை யார் பண்ணிருப்பா? யோசிச்சு பாருங்க. சர்வே கமிஷனர் வந்து அளந்து கொடுப்பாரு. சர்வே கமிஷனர் அளந்து கொடுப்பாரு. இனிமே இஸ்லாமிய வக்ஃப் வாரிய சொத்துக்களை சர்வே கமிஷனர் அளக்க முடியாது. நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அளக்க சட்டம் கொண்டார. இது என்ன சட்டம்? இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? இனிமே இஸ்லாமிய சொத்துக்கள்ல, வக்ஃப் வாரிய சொத்துக்கள்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சொத்து வக்ஃப் வாரிய சொத்தா இல்ல தனியார் சொத்துன்ற முடிவுன்றத மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு சட்டம் கொண்டார. மாவட்ட ஆட்சித்தலைவரை உனக்கு வேண்டியால வச்சுக்கிட்டு இந்த சொத்து வக்ஃப் வாரிய சொத்து இல்லைன்னு சொல்லி கொண்டாடுவேன். எவ்வளவு இதைத்தானே நீ பண்ண? ராமஜென்மபூமி என்ன பண்ண? பாபர் மசூதி தானே பண்ண. பாபர் மசூதி என்ன பண்ண? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு சொந்த மறைச்சு கொண்டாடுவேன். உதாரணத்துக்கு நான் இருக்கேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா சொத்தை வாங்கியிருப்பாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து இன்னொரு பேர்ல இருந்திருக்கும். இன்னைக்கு பிரச்சனை வந்துருக்காங்க, அது முன்னாடி யார் வச்சு கண்டுபிடிச்சு அந்த சொத்து அவருக்கு சொன்னா நான் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியுமா? இப்படி இந்த நேரம் நிறைய சுருக்கா முடிச்சிடலாம். எங்களுடைய மாநில கொள்கை செயலாளர் விரிவாக பேசுவார். நீங்க சொல்றதெல்லாம் இவங்களுடைய திட்டம், பஜ்ரங்கால் RSS கும்பலுடைய திட்டத்தை அடிப்படையில் இருந்து இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக மாற்றுவதற்காக கொண்டு வருகிற சட்டம். இந்த தமிழ் என்பது, இந்த தமிழர்கள் என்பது மதத்தால் ஒன்றுபட்டு வாழவில்லை, இனத்தால், மொழியால் ஒன்று கூட்டம். நாங்கள் தமிழர் கூட்டம் எங்களை நீ பிரிக்க முடியாது. ஆகவேதான் இனத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒரு இஸ்லாமியன் தன் உயிரை நீத்துக்கான், தன் உயிரை கொடுக்கிறான். மொழிக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவன் உயிரை கொடுக்கிறான். ஏன்? அவன் மதத்தால் இங்கே ஒன்றுபட்டு வாழல, நாங்கள் இனத்தால், மொழியால் ஒன்றுபட்டு வாழ்றோம். மத்தியில் இருக்கிற பிஜேபி இங்க மாநிலத்தில் இருக்கிற உங்கள் வாக்கு பிச்சையை பெற்று, உங்கள் வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் வந்த அந்த திமுக அரசு என்ன செய்யுது? நீங்க இன்னும் நான் சொல்றேன், இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு நீ இன்னமும் திமுக நம்பி வாக்களிச்சினா அது நீங்க உங்களுக்கு போற வாக்கரிசி. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. சொல்லுவாங்க தேர்தல் 2021 தேர்தல் நீ என்ன சொன்ன? நாங்க ஆட்சியாளருக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம். உங்களோட வாக்கு கேட்டானா இல்லையா? இந்த திருட்டு திராவிடம் கேட்டுச்சா இல்லையா? இதுவரை நிறைவேற்றிருக்கானா? கோயம்புத்தூர் குண்டு வழக்கில்
குண்டு வெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரை விடுதலை செய்ய சொல்லிச்சாலே திமுக அரசு. தேர்தல் வரும்போது ஒரு பேச்சு, தேர்தல் வெற்றி பெற்று ஒரு பேச்சு. ஆகவே நான் திரும்ப சொல்றேன், இந்த மண்ணில் வாங்க சிறுபான்மை நாங்கள் சொல்ல மாட்டோம். சிறுபான்மை இப்படி ஒரு அமைப்பு இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா இஸ்லாமியர்கள் மொழியால் இனத்தால் பெரும்பான்மை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள். ஆகவே நான் சிறுபான்மை சொல்ல மாட்டோம். நான் சொல்றேன், அடுத்த வர 26 இதுக்காக ஒரே மாற்று நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய இன எதிரிகள் காங்கிரஸ், பிஜேபி, நம் இன துரோகிகள் திமுக, அண்ணா திமுக இந்த கட்சிகளை தூக்கி எறிந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து இந்த மண்ணிலே நாம் தமிழர் ஆட்சி, செந்தமிழன் சீமானின் ஆட்சி மலர நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது ஒரே வழியா இருக்கு. நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பு. இதை நாம் தொலைத்து விட்டு நாளை இந்த திராவிட கும்பலிடம் பிச்சை எடுக்க கூடாது. நம்முடைய கோரிக்கை இந்த கும்பலை, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கும்பலை அவர்கள் பிழைக்கு வந்த அந்த ஓகோலைக்கு திருப்பி அடித்து விரட்டிய நாம் விடுதலை அடைய முடியாது. வாய்ப்புக்கு நன்றி. தமிழ்தாய் வாழ்க, தமிழர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். சே. கருப்பையா, திருமயம் மாவட்ட செயலாளர். இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி நாம் தமிழர் கட்சி இன்று மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறது. இது எங்களோட கோரிக்கை. ஆனால் இதை அரசு திரும்ப பெற்று ஆக வேண்டும். ஏனென்றால் இதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம் என்றால் எங்களுக்கு இன்று அந்த நிலங்கள் வக்ஃபு வாரிய அவங்க அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கிற அவங்களோட நிலங்கள் எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், முன்னாடியெல்லாம் நம்ம தமிழர்களாக இருக்கட்டும் கோயிலுக்கு ஒரு ஆடு மாடு இதெல்லாம் நேர்ந்துடுவாங்க ஒரு வேண்டுதலுக்காக. அப்படியாக இந்த சொத்து இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து. அப்போ அதை வைத்து அந்த இஸ்லாமிய பெருமக்கள் என்று முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது, அந்த சொத்தில் வரும் அந்த வருவாயை வைத்து அந்த சமூகம், அந்த இஸ்லாமிய இன சொந்தங்கள் வாழ்கிறார்கள். இதை திரும்ப பெறுவது என்பது இன்னைக்கு சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். அது மாதிரி அந்த சொத்தை இவங்க எதுக்கு இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா, இதை கொண்டு வந்து கொஞ்சமாக இங்கே இருக்கிற புறம்போக்கு நிலங்கள் இது எல்லாமே அரசு வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டார்கள். அதுபோல இந்த சொத்துக்களையும் அவர்கள் ஆக்கிரமிப்பு அவர்கள் கொடுத்து வாழ்வதற்காக இதை கொண்டு வந்து செய்ய போறாங்க. இதனால தான் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற கோரி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது. நிச்சயமாக இந்த ஒரு அன்னவாசல் ஒரு குடும்பம் இந்த சொத்துக்களை அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த குடும்பம் வறுமையில் வாழ்கிறாங்க. இருந்தாலும் அந்த கோயிலுக்காக, அந்த இறைவனுக்காக கொடுத்த சொத்தை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அதை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் அப்படி நிலைமையில் இருக்கும்போது அரசு நாங்கள் அதில் நடைமுறைப்படுத்த போகிறோம், அதை சீர்படுத்த போகிறோம், சரி பண்ண போகிறோம் அப்படிங்குது. அப்படி அல்ல. இப்போ ஏற்கனவே இருக்கிறத சரி பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இதோ இங்கே மாவட்ட ஆட்சியர் இதை சரி பண்ணுவார் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஏற்கனவே இருக்கிற மனுக்கள், ஏற்கனவே இருக்கிற அந்த சொத்து பிரச்சனைகளே தீர்க்க இங்கே வக்கத்து கிடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை இவங்க கொண்டு வருவது இறையாண்மைக்கு எதிரானது என்பதை கூறிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தது பேராசிரியர் செந்தில்குமார், கந்தரகோட்டை. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர காலை வணக்கம். ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய போராளிகள் ஒன்று சேர்ந்து இன்று முன்னெடுக்கக்கூடிய வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற இந்த மாபெரும் கோரிக்கை போராட்டமானது ஏன் எடுக்க வேண்டும் என்ற நிலையை நாம் ஆராய்கின்ற போது, தொடர்ச்சியாக இந்த தமிழ் மண்ணிற்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான துரோக அரசியலை முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய நிலையில் இந்த வக்ஃபு வாரிய மசோதா திருத்தமானது இஸ்லாமிய சொந்தங்களுடைய இறையாண்மைக்கு எதிரானது, அவர்களுக்கு துரோகமான இந்த திருத்த சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதை அடியோடு மாற்ற வேண்டும். தமிழர்களுக்கு எதிரான சுரண்டல்களை நாம் மாற்ற வேண்டும்.
அதற்கான போராட்டத்தை இங்கே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இதற்கான இந்த துரோக அரசியலை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு அளிக்க வாய்ப்பளித்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து இந்த துரோக அரசியலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட பாஜக அரசுகளை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான நல்வாழ்வு, வளமான வாழ்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம். சுரண்டலுக்கு எதிரான ஒரு போரை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாறன் பாண்டியன், கந்தரகோட்டை. பாஜக அரசின் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக இங்கு ஒன்று கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வக்ஃபு நிலம் அப்படின்னா என்ன? இஸ்லாமிய இறைதூதர் நபீர் அவர்கள் வழியில் இஸ்லாமுக்காக தங்களுடைய சொந்த நிலங்களை தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் வக்ஃபு நிலங்கள். இந்த நிலங்கள் இஸ்லாமியர்களின் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் பின்தங்கிய இஸ்லாமியர்கள் நலனுக்காக இதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு அவர்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது 1954 முதலாக இந்தியாவில் கொண்டு வரப்படுகிறது. இதன் மூலம் அந்த இஸ்லாமிய சொத்துக்கள் அனைத்தும் யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாதபடி அவர்களுக்கு பாதுகாத்து இஸ்லாமியர்களுக்கு உதவ வேண்டும் நல்ல நோக்கத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் தொடர்ந்து இந்த வக்ஃபு வாரியத்தை உருவாக்கி அதில் இஸ்லாமிய பிரதிநிதிகள், குறிப்பாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்க முடியும். இதன் மூலம் நிர்வகிக்கப்படும் சொத்துக்களில் வரும் நிதிகள் ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும். இதில் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? 2006 சத்தார் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வருது. இந்த வக்ஃபு நிலம் எவ்வளோ ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 8,70,000 சொத்துக்கள் இந்த வக்ஃபு நிலங்களாக இருக்குது. இவ்வளவு சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கலாமா, இவங்க நன்மைக்கு இருக்கலாமா அப்படிங்கிற பாஜக அரசு நெடுநாளாக கண்வைத்து இன்னைக்கு அந்த ஒரு அதை அவங்களுக்கான நல்லெண்ண அழித்தொழிக்கும் வேலையில் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. 1998 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது, இந்த வக்ஃபு நிலங்கள் ஒரு முறை வக்ஃபாக மாறி வச்சுச்சுன்னா அதை யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படி ஒரு சட்டமாக பாதுகாத்து வந்ததை இப்போ 2025 புதிய சட்டமாக கொண்டு வராங்க. என்ன சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த வக்ஃபு நிலங்கள் அந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த வாரிய முடிவு எடுக்கும். ஒருவேளை அந்த வக்ஃபு நிலங்கள் ஒரு தனிநபர் எனக்கு சொந்தம் அப்படி உரிமை கோரினார் அப்படின்னா அந்த வக்ஃபு வாரியத்தில் அந்த தகுந்த சான்றுகளை காமிச்சு அவர் அந்த நிலத்தை விற்க முடியும். அது மாதிரி பல்வேறு இடங்களில் ஏற்கனவே வக்ஃபு வாரிய நிலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி தனிநபர்கள் விற்றுருக்காங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனை கொண்டு பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்த வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினராக இருக்க முடியும், மற்ற சமயத்தினர் யாரும் இருக்க முடியாது. அப்போது கட்டமையாக இதில் ஒரு இந்துக்கள் நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற புதிய சட்டத்தை கொண்டு வருது. அவர்கள் சொத்து, இஸ்லாமியர்கள் சொத்து, அவர்கள் நலனுக்காக முன்னாடி இருந்த இஸ்லாமியர்கள் எழுதி வைத்த சொத்து. இது எதற்கு ஒரு இந்து உறுப்பினர் இருக்க வேண்டும்? மேலும் இதில் பல்வேறு சட்டத்திட்டங்களை கொண்டு வருது. முன்பு இந்த வக்ஃபு வாரியம் இது முடிவெடுக்கும். இது வக்ஃபு சொத்துக்களா இல்லை தனியார் சொத்துக்களான முடிவெடுத்து விற்க அனுமதி கொடுக்கும். இப்பொழுது புதுசாக கொண்டு வந்த சட்டத்தில் என்ன அப்படின்னா, இந்த மாநில அரசு ஒரு அதிகாரியை நியமனம் செய்யும். அவர் சொல்லுவார் வக்ஃபு நிலமா என்னன்னு. இது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் இங்கே தமிழ்நாட்டோட வட மாநிலத்தை பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகள் கால மசூதியை கூட என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அவங்க இது மசூதி இடம் கிடையாது, ஆக்கிரமிப்புன்னு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட மசூதிகளை இடிக்கிறாங்க. அப்போது இந்த சூழலில் இந்த போன்ற ஒரு சட்டம் இந்த வக்ஃபு நிலங்கள், அவங்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்புக்காக திட்டமிட்டு பாஜக அரசால் கொண்டு வருது. சரி, வடக்க தான் இந்த பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி இருக்குது, நல்லா சிறப்பாக அவங்கள பாதுகாக்குன்னா அப்படி கிடையாது. இப்போது மார்ச் மாதம் ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் திருநெல்வேலியில்
அவர் வந்து ஒரு முத்தவள்ளி அப்படின்னா இந்த வக்பு வாரியத்துக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்துட்டு அந்த வக்பு நிலங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக தன்னார்வலராக முன் வந்து அவர் வந்து சேர்ந்து அந்த முத்தவள்ளியாக அந்த நிலங்களை வந்து நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி நிர்வகிச்சுக்கிட்டவர் அவர் வந்து ஒரு முன்னாள் ஒரு காவல் அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர், ஓய்வாகி இந்த ஒரு மக்கள் நலத்தொண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு தனிநபர்கள் வந்துட்டு ஆக்கிரமிக்கிறாங்க. அப்போ அதை எதிர்த்து முன்னெடுத்து போகும்போது இங்கே அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காவலான் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இவங்க மூலமாக வந்து கொலை மிரட்டல் வரப்படுது, வெட்டி கொல்லப்படுகிறாரு. ஜனவரி 8 வந்து அவர் காணொலியாக பதிவு செய்கிறாரு முதல்வருக்கு, எனக்கு ஆபத்து இருக்குது, என்னை வந்து கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னு. ஆனால் மார்ச் மாதம் 18ஆம் தேதி வந்து காலையில் வெட்டி கொல்லப்படுறாரு. அவ்வளோ நாள் வந்து அந்த முத்தவள்ளியை பாதுகாக்க அந்த திமுக அரசு என்ன செய்யுது? வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது அதை பார்த்து தான் வேடிக்கப்பட்டது. இதுதான் இஸ்லாமிய நிலைமை. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இந்துத்துவ பாஜக அரசும் திராவிட மாடல் அரசும் இந்த இஸ்லாமியர்களை தேசியமாக ஒன்று கூடாமல் பிரித்தால் சூழ்ச்சியை செய்கிறது. நீங்கள் வந்து இஸ்லாம் மதமாக இருக்கலாம், ஆனால் தமிழ் தேசிய பேரினத்தின் பெருமக்கள் உங்களுக்காக நாம் தமிழர் கட்சி நிற்கும். நாம் தமிழர். அடுத்து 3 நிமிடத்திற்கு மிகாமல் மாரிமுத்து, புனகுளம், கந்தரகோட்டை. இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற ஒற்றை சொல்லோடு தமிழ்நாடு முழுக்க இன்று நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இஸ்லாத்திற்கு அந்த இறை நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய எங்களின் இரத்த சொந்தங்களுக்காக வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற கோரி தமிழ்நாடு முழுக்க இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வக்பு வாரியம் சரியா அந்த இனத்திற்காக, அந்த இறை நம்பிக்கைக்காக அந்த இஸ்லாத்து மக்கள் அவர்களுக்கு உதவும் வகையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதில் இன்றைக்கு பிஜேபி அரசு அதில் தலையிட்டு இன்று அதை சீர்குலைக்கும் வகையில் நாடு முழுவதும் மதவாத பிரச்சனைகளை தூண்டிவிடும் வகையில் இந்த திட்ட மசோதாவை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக இங்கே மக்களை ஒன்று சேர விடாமல் தனித்தனியாக மதங்களாக பிரித்து இந்த இனத்தை அடிமைப்படுத்தி ஆள்வதற்காக இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் எப்படி பஞ்சமி நிலத்தை எல்லாம் ஆட்டையை போட்டாங்களோ, இந்த திருட்டு திராவிட கும்பல் எப்படி ஆட்டையை போட்டாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கு இஸ்லாத்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை ஆட்டையை போடுவதற்கான திட்டம்தான் இந்த திட்டம். இதை வன்மையாக நாம் தமிழர் கட்சி கண்டிக்கின்றது. எங்களது அண்ணன் சந்தர்ப்பத்திற்காக செந்தமிழன் சீமான் அவர்கள் தொப்பியை அணிந்து கொண்டு அந்த விழாக்களில் நடிப்பதல்ல, இனத்திற்காக எங்கள் சொந்த இரத்தத்திற்காக நிற்பவர்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடக அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அரசு சொல்கிறது என்ன சட்ட திருத்தம்னே தெரியலை, என்ன இதுன்னே தெரியலை, நாங்கள் அதுக்கு தான் சொல்கிறோம், நாங்கள் அதை தான் செய்கிறோம், நாங்கள் எப்போயுமே இஸ்லாத்துக்கு நிற்போம். என்ன திட்டம், என்னையா அது வரமுறாது? ரிப்போர்ட்டர் வந்து நிறையா கேட்குறாங்க, அது என்னன்னே சொல்ல தெரியலை. அப்படி ஆட்சியாளர்கள் ஆட்சி ஆளில் துடிக்கின்ற கட்சிகள்லாம் இங்கே பெரிய லெவலில் பேசி கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் இஸ்லாத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து இனத்திற்கும் அனைத்து மதத்திற்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இனமாக எப்பொழுதும் நிற்போம் என்று சொல்லி இந்த வக்பு வாரிய சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தது அப்துல் ரஷீத், மாணவர் பாசறை விராலிமலை மாவட்ட செயலாளர்.
இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற ஐயா காயிதே மில்லைத் அவர்களின் வரிகளை ஏந்தி இந்த வக்பு வாரிய சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற கோரி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன்மார்களே, எங்களது பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை கூறி ஆரம்பம் செய்கிறேன். இந்த வக்பு என்பது அதாவது எங்கள் இறைவனான அல்லாவை ஏற்று அல்லாவிற்காக கொடுக்கிற சொத்து, அதாவது நாங்கள் வைத்திருக்கின்ற நிலங்களை, சொத்துக்களை கொடுக்கின்ற நிலத்தை வக்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த வக்பு திருத்த சட்டம் 1935ஆம் ஆண்டு முதலாக இந்த வக்புடைய தொடங்கப்பட்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக 2013ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அது சட்டமாக மாற்றப்படுகிறது. இந்த வக்பு சொத்து என்பது அல்லாவின் பெயரால் கொடுக்கக்கூடிய சொத்து. அந்த சொத்தை இஸ்லாமியர்களே நிர்வகிக்கக்கூடியவராக இருந்தார்கள். இந்த திருத்தத்திற்கு பிறகு இந்த வக்பு சட்டத்தை இஸ்லாமியர் அல்லாதோர் உறுப்பினராக இருக்கலாம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னவென்றால், இதில் கோயிலுடைய சொத்து இந்துக்களுக்கான, நீங்கள் சொல்லக்கூடிய இந்துக்களுக்கான கோயில் சொத்தும் இருக்கிறது, திருச்சபைகளுக்கான அதாவது கிறிஸ்துவர்களுக்கான சொத்தும் இருக்கிறது. இதில் இஸ்லாத்தில் ஏற்பவரை ஒரு உறுப்பினராக நீங்கள் நியமிப்பீர்களா? கோயில் சொத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமியரை நியமிப்பீர்களா? இல்லது கிறிஸ்தவர்களுக்கான அந்த திருச்சபை சொத்துக்களை இஸ்லாமியர்களை நியமிப்பீர்களா? இதுவரைக்கும் இந்த வக்பு சொத்தை இஸ்லாமியர்களே ஒரு உறுப்பினராக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த வக்பு சொத்திற்கு ஒரு அந்த மூலப்பத்திரமோ அந்த இதுவோ கிடையாது. அந்த வக்புக்கு முழு அதிகாரம் உண்டு. அந்த வக்பு சொத்து இங்கே வக்பு சொத்து என்று உரிமை கொண்டாட வக்புடைய ஆணையத்துக்கு முழு உரிமை உண்டு. இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், அதற்கு நீதிமன்றம் சென்று நீங்கள் இது மாதிரி வக்பு சொத்து என்று அனுமதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல மாவட்ட ஆட்சியருக்கு தான் அதிகாரம் என்று சொல்கிறார்கள். எதற்கு இந்த திருத்த சட்டம் மாற்றி கொண்டு வரோம் என்று சொன்னால், இவர்கள் வந்துட்டு இந்தியாவிலேயே மூன்றாவது சொத்து இருக்கக்கூடிய ஒரு சொத்து இருக்குது என்றால் அது வக்பு வாரிய சொத்து மட்டும்தான். அந்த வக்பு வாரிய சொத்தினை மட்டும் இவர்கள் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு விட்டார்கள். இப்பொழுது வக்பு சொத்திற்கும் வந்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால், இவர்களுக்கு முழுக்க ஒரே நோக்கம், ஒன்று இஸ்லாமியர்களை அகற்றுவது மட்டும். அடுத்ததாக இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒன்று இருக்கக்கூடிய இந்த வக்பு சொத்துக்களை இவர்களுக்கு ஆட்டையை போடுவது. இதையே ஒரு இஸ்லாமியர்களை முழுக்க வன்மையாக இந்த மாதிரி கண்டிக்கக்கூடிய விஷயங்களை இவர்கள் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. இதேபோல் இங்கே தமிழ்நாட்டிலும் சொல்ல போனால் முழுமையாக இப்பொழுது தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் ஒரு இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்ட போராட்டமோ இல்லது நேரடியாக போராட்டமோ நேரடியாக வாதாடவோ செய்தால் உடனடியாக என்ன செய்கிறார்கள்? கொலை செய்து விடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பக்கத்தில் திருமயம் இருக்கிறது. திருமயத்தில் ஐயா ஜகபர் அலி அவர்கள் கொலை செய்யப்பட்டு கனிமவளத்துக்கு எதிராக போராடியதால் அவர் கொலை செய்து விட்டார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறது? இப்போ உள்ள முஸ்லீம் கட்சியெல்லாம், இப்போ உள்ள இஸ்லாமிய கட்சியெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சாதாரணமாக இப்போ நேற்று கூட அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சி எஸ்டிபிஐ கட்சி நேற்று போய் வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக மசோதாவுக்கு எதிராக அவங்க வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிமுக பிஜேபி கூட போனோடனே இந்த பக்கம் திமுக கூட நன்றி செலுத்துறோம்னு போகிறாங்க. இவங்களுடைய அரசியல் தெரியுது. நம்ம இப்போ இவ்வளோ சூழலை நம்ம ஏன் தனித்தனியாக பிரிஞ்சு நம்ம ஏன் போராடணும்? ஒன்றா சேர்ந்து போராடினா நம்ம ஏன் இந்த வக்பு சொத்தையோ நம்ம இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த பிரச்சனையை இவங்க இது பண்ணுறதையோ நம்ம ஏன் இது பண்ண முடியாது? நம்ம எல்லாம் தமிழினமா ஒரு இனமாக நின்றா இவையே இப்படி பண்ண போகிறான். எல்லாம் தனித்தனியாக அந்த ஒரு இந்திய ஜனநாயக கட்சி, இந்திய முஸ்லீம் கட்சி, அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. நம்ம எல்லாமே தமிழ் இனமாக ஒன்றாக சேரணும். ஒன்றாக நம்ம இந்த உடனடியாக பாரதிய ஜனதா அரசு, பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு உடனடியாக இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக கரு பிச்சரத்தினம் விராலிமலை மாவட்ட செயலாளர்.
தமிழ். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் நாம் தமிழ் சொந்தங்களுக்கும் ஆங்காங்கே நின்று கவனித்துக் கொண்டிருக்கும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் முதலில் புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். பொதுவாக நம்ம ஊருக்குள்ள யாராவது ஒரு சின்ன பசங்களை வாலிப பசங்க வெட்டியை தெரிஞ்சுட்டாங்க, வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க, சண்டித்தனம் பண்ணுவாங்க. இவங்களை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது மாதிரி ஒரு வெட்டி பைய குஜராத்தில் இருந்தான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆகியப்ப கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன் கொண்டாட்டி என்ன பண்ணிடுச்சு, ஒரு வருஷத்துலேயே இவன்கிட்ட பொம்பளை வாழ்வாளா, இவன் மனுஷனா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடுச்சு. அந்த பொம்பளை தப்பிச்சிருச்சு, இந்தியா மாட்டிக்கிடுச்சு. வேற யாரும் இல்லை, நம்ம ஐயா நரேந்திர மோடி கிட்ட மாட்டிக்கிட்டான். நம்மெல்லாம் மோடி வக்ஃப் வாரிய சொத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாரு. மோடிங்கிறத திருட்டு பையன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டாங்க. நீரவ் மோடி, நரேந்திர மோடி, லலித் மோடின்னு பல மோடிகள் இருக்குது. இவங்க கொள்ளையடிச்சு போன சொத்தை இவரால் பாதுகாக்க முடியுமா? லலித் மோடி, நீரவ் மோடி, விஜய் மல்லையா கொள்ளையடிச்சு போனாங்கல்ல பல ஆயிரம் கோடி, இந்தியாவோட வங்கிகள்லேருந்து கொள்ளையடிச்சு போனாங்கல்ல காசு, அதை இவரால் பாதுகாக்க முடியல. இவர் என்னங்க வக்ஃப் வாரிய சொத்தை பாதுகாக்கிறது? ஏன் அப்பா வீட்டு சொத்தை நான் திங்கிறேன், அவங்க அப்பா வீட்டு சொத்தை அவன் திங்கிறான், நீ என்ன எனக்கு பிரித்து கொடுக்குறது? என்னையா உங்களால் ஒரு எது ஒன்றை உருப்படியாக செய்ய முடியாத உங்களுக்கு எதுக்குங்க நீங்கள் வக்ஃப் வாரிய சொத்து? உங்களுக்கு இஸ்லாமிய மேலே பயம். பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமியில் அடிக்கடான்னா சொந்த நாட்டில் இருக்க இஸ்லாமிய மக்களை அடித்து துன்புறுத்தீங்க. நீங்கள் எதுக்கு? உங்களுக்கு எதுக்கு இந்த அரசு? ஆள தெரியாதவனுக்கு இந்தியா, ஆள தெரியாதவங்களை இந்தியாவை கொடுத்து நம்ம சீரழிகிறோம். கேவலத்தில் கேவலம். பாம்பன் பாலத்தில் ஐயா மோடி போகிறாராம், எதிரில் ஒரு மசூதியில் அந்த மினார் தெரியுதான், அதை போட்டு கரும்பு தூக்கி போட்டு மூடுறாங்க. அமெரிக்கா அதிபர் இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவை பார்த்துடக்கூடாதான், இந்தியா லட்சம் தெரிஞ்சு போயிடுமா, அதனால் இந்தியாவை வெள்ளத்தினி வச்சு மூடுறாங்க. இவங்க யோக்கியது இந்த லெவலில் தான் இருக்குது. இதில் இவங்க வக்ஃப் வாரிய சொத்தை மீட்டெடுத்து இவங்க பாதுகாத்து இவங்களே பிரித்து கொடுப்பாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? எந்த ஒரு சட்டத்தையும் உங்களால் முழுதாக செய்ய முடியுதா? எதையாவது நீங்கள் நேர்மையாக செஞ்சுருக்கிறீங்களா? ஒரு எத்தனை மாநிலங்களில் ஆட்சியை புறவாசல் வழியாக நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க சட்டத்தை மீறி. உங்களை நம்பி வக்ஃப் வாரிய சொத்தை கொடுக்கணுமா? எதுக்கு கொடுக்கணும்? அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்து இஸ்லாமியல் பிரச்சனையை தூண்டி விட்டு காலமுறாம ஆட்சியில் கேட்கலாம் அப்படின்னு. இந்து இஸ்லாமியல் பிரச்சனை வட இந்தியாவில் செல்லுபடியும், இங்கே செல்லுபடியாகாது. இங்கே கோயில் திருவிழாவுக்கு இஸ்லாமியர்கள் சீர் கொண்டுட்டு வருவாங்க. இந்துக்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா இஸ்லாமியர்கள் முதலாக அனுப்போம், இஸ்லாமிய வீட்டில் ஒரு பிரச்சனைனா இந்துக்கள் முதலாக அனுப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் எல்லாம் ஒன்றா அனுப்போம். அதுக்கு காரணம் தமிழர்களோட மாண்பு. எங்கள் அண்ணன் சீமானி தம்பிகள் இருக்கிற தமிழ்நாட்டில் எந்தவித மத பிரச்சனையும் வராது. நன்றி, வணக்கம். நான் தமிழர். அடுத்தது சே நாகராஜன், வட்டாட்சியர் ஓய்வு. நாம் தமிழருடைய போர்ப்படை தளபதிகளுக்கு எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் தமிழ் உறவுகளை உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் வங்கிகளில் கொள்ளையடித்துக் கொண்டு வெளிநாட்டில் சுகமாக வாழ்கின்றவர்களுடைய அந்த சொத்துக்களை மீட்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. ஒரு இஸ்லாம் சமுதாய மக்களை தனவந்தர்கள் தமக்கு போதிய சொத்து போக மீதம் உள்ளதை இறைவன் பெயரில் எழுதி வைத்து அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை அந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் கல்விக்கும் பயன்படுத்துகின்ற ஒரு திட்டம்தான் இந்த வக்ஃப் வாரியம். இரண்டு இருக்கிறது. இறைவனுக்கு நேரடியாக கொடுத்து விடுவது, இன்னொன்று தங்கள் சொத்துக்களை வக்ஃப் வாரியத்துக்கு கொடுத்து அதை தங்களுடைய அந்த பாரம்பரியமாக பராமரித்து வருவது. இந்த இரண்டையுமே வக்ஃப் வாரியம் நிர்வகிப்பது. அதில் கிடைக்கின்ற வருமானத்தை கல்வி, மதம், அந்த இஸ்லாமுடைய அந்த வழிபாட்டு தலங்களை பராமரிப்பதற்கு வக்ஃப் வாரியம் அந்த வருமானத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதில் உங்களுக்கு என்ன சிரமம்? அந்த மக்கள் உங்களை நம்பாம, இந்த நாட்டை நம்பாம, ஏன்னா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும், அதனால அவங்களுடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை இறைவனுக்கு கொடுத்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தில்
தங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் கல்விக்கும் பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு அவர்களிடம் இருக்கிறது. நல்லது தானே, அதையே நீ தடுக்க பார்க்குற. அது ஏற்கனவே 1954 சட்டத்தை போட்டு வக்ஃபு வாரியம் சரியாக பராமரித்து வருகிறது. அப்படி பராமரித்து வருகின்ற சொத்தை பாஜகவுக்கு என்ன? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்குது. நம்ம ஒரு ஏற்கனவே திருப்பூரில் ஒரு போராட்டத்தை நடத்தினோம். தெலுங்கு வடுகர்களால் நிலமற்ற ஏழைகளாக மாற்றப்பட்ட மக்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நிலங்களை கொடுத்து விவசாயம் செய்வதற்கு கொடுத்தார்கள், பஞ்சம நிலம். இதையெல்லாம் இவங்க ஆட்டையை போட்டாங்க. கவர்மெண்ட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றவங்க பூரா ஆட்டையை போட்டு அவங்கள பஞ்சமராகவே விட்டு இவங்க பூரா கொளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கு வக்கு இல்லை. தாராவியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸில் கேட்டிருப்பீங்க, தாராவியில் அந்த பழங்குடி மக்களும் தமிழகத்திலிருந்து குடிபெயர்ந்த மக்களும் வாழ்கிறாங்க. அதை பூரா எடுத்துட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் விட்டு கட்டடம் கட்ட போகிறாங்க. இதையெல்லாம் சரியாக பராமரிக்க திராணியற்ற அரசாங்கம் வக்ஃபு வாரியத்திற்கு ஒரு திருத்த சட்டத்தை ஏன் கொண்டு வருகிறார்? அந்த இந்திய நாட்டிலேயே இராணுவத்திற்கு அதிக சொத்து முதல், இரண்டாவது ரயில்வே, மூன்றாவது வக்ஃபு வாரியம். அப்போ உங்க கண்ணில் உறுத்துது. இந்த மூன்றாவது சொத்தை எப்படி நாம திருடலாம், அதானிக்கு அம்பானிக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நாங்கள் சந்தேகப்படுறோம். அதனால தான் அந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் அவங்களுடைய சொத்தை பராமரிப்பதற்கு அவங்களுடைய இஸ்லாம் மக்களே அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதில் நீங்கள் போய் உள்ள நுழைவீங்கன்னா அது என்ன நடவடிக்கை? தயவு செய்து ஒரு திருட்டுத்தனமான இந்த நிலையை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சட்டத்தை உடனடியாக நீங்கள் திரும்ப பெற வேண்டும். இஸ்லாம் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். எவன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பழமொழி, ஆடு வெற்றவனை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை இந்த நாட்டினுடைய குடிமக்களை சிறுபான்மையினர் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்ற திருட்டு திராவிடத்தை நம்புகிறீர்கள். உங்களுக்காக நாம் இனமாக ஒன்றுபடுவோம் என்று சொல்கின்ற நாம் தமிழர் பக்கம் நீங்கள் ஏன் வர மறுக்கிறீர்கள்? திருட்டு திராவிட கும்பல் நேராக போய் அமித்ஷாவை பார்க்குறாங்க, மோடியை பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் எவங்களையும் பார்க்கறது இல்லை. ஆனால் நாங்கள் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் நம்புறீங்க. தயவு செய்து இஸ்லாம் பெருமக்களே, 2026 நீங்கள் ஒரு தெளிவான முடிவை எடுத்து திராவிட திருட்டு கும்பலை வீட்டிற்கு அனுப்பி நாம் தமிழரின் செந்தமிழன் சீமான் அவர்களை முதல்வர் இருக்கையில் அமரச் செய்து உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளும் நிலையை நாம் தமிழர் எடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். அடுத்ததாக ராஜாராமன், மாநில ஒருங்கிணைப்பாளர். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அனைத்து மாவட்ட மாநகர்களிலும் இதுபோன்ற வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக நமது மாவட்டத்தின் தலைநகரான புதுக்கோட்டையிலே இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். எதற்கு இந்த வகுப்பு அப்படின்னா என்ன? வகுப்பு அப்படிங்கிறது ஒரு அரேபிய சொல். அந்த அரேபிய சொல் எதை குறிக்குதுன்னா, ஒரு தனி மனிதன் தன்னுடைய சொத்துக்களையோ தனது நிலத்தையோ தனது பொருளையோ தானமாக கொடுப்பது என்பதை தான் அந்த வகுப்பு என்பது தெரியப்படுத்துகிறது. வகுப்புனா அதான் மீனிங், அதான் அர்த்தம். அப்படி நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களுடைய நிலத்தையோ தங்களுடைய பொருள்களையோ தங்களுடைய சொத்துக்களையோ தங்களை சார்ந்த தங்களது உறவுகளுக்காக
தானமாக எழுதி கொடுத்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வகுப்பு வாரியம். இந்த வகுப்பு வாரியத்தில் தற்போதைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 கோடி ரூபாய்க்கு உள்ள சொத்துக்கள் வகுப்பு வாரியத்தில் இருக்கு. அது கிட்டத்தட்ட 9,80,000 ஏக்கர் நிலப்பரப்பு கூடிய சொத்து இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கு. சொத்து மதிப்பில் நீங்கள் ஏக்கர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 7,85,900 சொத்துக்கள் இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கு. இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அரசாங்கம் வழிநடத்தக்கூடிய இராணுவ அமைப்பு, அப்புறம் ரயில்வே அமைப்பு, இந்த 2 அமைப்பை தாண்டி 3வதா இந்த வகுப்பு வாரியத்தில் பெரிய அளவில் சொத்து இருக்கு இந்தியாவில். இது 3வதா இந்த வகுப்பு வாரிய சொத்துட்ட தான் வகுப்பு வாரியத்தில் தான் அதிகமான சொத்து இருக்கு. இதை எப்படி நம்ம கையகப்படுத்துறது, எதை எப்படி நம்ம அபகரிக்கிறது அப்படிங்கிற இதை சிந்தனை பண்ணி அதுக்காக கொண்டு வந்தப்பட்ட இந்த திட்ட வரைவு மசோதா, வகுப்பு வாரிய திட்ட வரைவு மசோதா, இதை நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்க்குது. ஏன் எதிர்க்குது, இதில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்தியாவில் 30 வாரியங்கள் 30 வகுப்பு வாரியங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குது. யூனியன் பிரதேசங்கள்லேருந்து மொத்தமாக 30 வகுப்பு வாரியம் இருக்குது. அந்த 30 வகுப்பு வாரியங்களை ஒட்டு மொத்தமாக நிர்வகிக்கிறாங்க இந்த வகுப்பு வாரியம். இப்போ இந்த வகுப்பு வாரியங்கள் அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள வகுப்பு வாரியத்தை அதற்குன்னு ஒரு தலைமை செயல் அதிகாரியை நியமித்து அதை நிர்வாகப்படுத்திட்டு வர்றாங்க. இப்போ இது வரைக்கும் அந்த தலைமை நிர்வாக செயல் அதிகாரி அப்படிங்கிறவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாங்க. இன்னைக்கு இந்த திட்ட வரைவில் என்ன கொண்டு வராங்கன்னா, இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் இந்த வகுப்பு வாரியத்தினுடைய தலைமை அதிகாரியாக வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதை பொருட்படுத்துதுன்னா, இந்த இஸ்லாமியர்கள்ட்ட உள்ள இந்த சொத்தை இதை இந்துன்னு நேரடியாக சொல்லலை, இந்துக்கள் அவன் சொல்ல மாட்டான். அவன் எப்படி சொல்லனா, இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் நிர்வகிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரு வேணாலும் நிர்வகிக்கலாங்கிற அர்த்தம் தான். அவன் முதல்ல 1-2 மாற்றுவான். அப்புறம் என்ன பண்ணுவான், ஒட்டு மொத்தமாக அதை எல்லாத்தையும் அவனுக்கு தேவையான சொத்தா மாற்றத்துக்கு யார் உடந்தையாக இருக்கிறாங்களோ அந்த மதத்தை உள்ளவங்கள சேர்த்து அதில் மாற்றி விட்டுருவான். வேற என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதில் உறுப்பினராக இருக்கிறவங்களில் 2 மாற்று மதத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம். இஸ்லாமியர் அல்லாத சமூகத்தை சேர்ந்த 2 நபர்கள் அதில் அந்த வாரியத்தில் உறுப்பினராக இருக்கலாம். 2 இஸ்லாமிய பெண்கள் உறுப்பினராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இஸ்லாமிய பெண்கள் 2 பேர் இருக்கலாம்னு சட்ட வரைவு இருக்கு. திரும்ப எதுக்கு நீ மறுபடியும் அதுக்கு ஒரு திட்ட வரைவு கொண்டு வர்ற? இதோட நோக்கம் என்னன்னா, இஸ்லாமியர்களுக்காக அமைக்கப்பட்ட இந்த வகுப்பு வாரியத்தில் உள்ள சொத்துக்களை அப்படியே இந்த அரசாங்கம் ஆட்டையை போட பார்க்குது. ஒன்றும் அது அர்த்தம், வெளிப்படையான அர்த்தம் வேறு எதுவுமே இல்லை. இதுதான் உள்ள நீங்கள் போய் பார்த்தாலும் அர்த்தம் அதுதான், வெளிப்படையான அர்த்தம் அதுதான். அந்த சொத்துக்களை இந்த அரசாங்கம் அபகரிக்க முயற்சி பண்ணுது. அதற்காக தான் இந்த திட்ட வரைவு மசோதா 2013 ஒரு திட்ட வரைவு மசோதா வந்துச்சு. அந்த மசோதா இந்த இஸ்லாமியருக்கு ஆதரவான மசோதாவாக இருந்துச்சு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, எந்த போராட்டமும் இல்லை, அதை தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. இப்போ அதை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம்னா, இஸ்லாமியர் அல்லாதவர்களை உள்ளே கொண்டு வர்றாங்க. சரி, இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது. அந்த இந்து சமய அறநிலைத்துறையில் இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தர் மன்னிக்கணும் இந்து அல்லாத ஒருத்தரை தலைமை அதிகாரியாக கொண்டு வரத்துக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்குமா? இந்தியா முழுக்க உள்ள இந்து கோயில்களில் இந்து அல்லாத ஒருத்தரை தலைமைக்கு கொண்டு வரோம்னா அனுமதிக்குமா? அதே போல தான் மற்ற மதங்களும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி, அவரவர் வழிபாடு அவரவர் வழி, அதை நம்ம தலையிடக்கூடாது. அதை அவங்களே நிர்வகிக்கிறது உனக்கு என்ன சிக்கல்? உனக்கு தான் தெரியும் என்ன சொத்து இருக்குன்னு. இவ்வளோ வரைவு சொல்கிறான். இத்தனை லட்சம் ஏக்கர் இடம் இருக்குது, இத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்குது, இத்தனை லட்சம் ஏக்கர், இத்தனை லட்சம் சொத்து அவங்கள்ட்ட இருக்குது. இது எல்லாமே சொல்கிறாங்களா, எல்லாமே புள்ளி உரங்கள் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் அந்த தலையிடுற. இதை தாண்டி என்னன்னாக்க, இந்த இடம் அரசாங்கத்தோடதா இல்லை இஸ்லாமியர்களுக்கு அந்த வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணதுக்கு
ஒரு ஆளை நிர்வகிக்கிறாங்க. அதை இதுக்கு முன்னாடி யாருன்னா வகுப்பு வாரிய தீர்ப்பாணையம்னு ஒன்று இருந்தது. அவங்க தான் இறுதிப்படுத்துவாங்க இந்த சொத்து யாருடையது, வகுப்பு வாரிக்கு உண்மையாலுமே சொந்தமான சொத்தா இல்லை வேற யாருக்கும் அரசாங்கத்துக்கு உள்ளதாங்கிறத அவங்க நிர்ணயிக்கிறத வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கலெக்டர் அதை ஆராய்ந்து அது அரசாங்க சொத்தா இல்லை வகுப்பு வாரியத்துக்கான சொத்தான்னு ஒரு வரைவு கொடுப்பாங்களாம். அதை வச்சுக்கிட்டு இவங்க முடிவு பண்ணுவாங்களாம். இது எல்லாமே மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே அந்த சொத்துக்களை இந்திய அரசாங்கம் அபகரித்து அதை ஆட்டையை போட நினைக்குது. அதுதான் இதோட வெளிப்படையான அர்த்தம். இதை வன்மையாக நாம் தமிழர் கட்சி கண்டிக்குது. இதை உடனடியாக திரும்ப பெற்று முன்னாடி இருந்த அந்த திட்ட வரைவோடவே இந்த வகுப்பு வாரியம் செயல்படணும்னு நாம் தமிழர் கட்சிக்கார சார்பாக கேட்டுக்கிட்டு எங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கண்டன பேருரை புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன், புதுக்கோட்டை புரட்சியாளர் கு ஜெயசீலன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர். ஏக இறைவனின் அருளால் உலகமெங்கும் சாந்தியும் சமாதானமும் நிலவற்றும். வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மோடி கொண்டு வந்திருக்கின்ற இந்த மோசடி சட்ட திருத்தத்திற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகின்றது. எனக்கு முன்பாக இந்த சட்ட திருத்தம் குறித்து நிறைய பேர் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். நீண்ட நேரம் வெயிலில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த சூழ்நிலையை கருதி ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி என் உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அன்பான உறவுகளே, உலக நாடுகள் முழுவதும் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பயணம் செய்கின்றார். அரபு நாடுக்கு செல்கின்றார். அரபு சுல்தானை கட்டி பிடித்து கைகளை பற்றி கச்சா எண்ணெய் கேட்கின்றார். துபாய் நாட்டிற்கு சென்று துபாய் மன்னரை கட்டி அணைக்கின்றார். கெஞ்சி கூத்தாடி பெட்ரோலை எப்படியாவது அனுப்பிவிடுங்கள் என்று கேட்கின்றார். புருனே சுல்தானை சந்திக்கின்றார். அவரையும் கட்டிப்பிடித்து கச்சா எண்ணெய் அனுப்புங்கள் என்று சொல்கின்றார். ஆனால் இந்தியாவில் மட்டும் அவர் இஸ்லாமியர்களை காலில் போட்டு மிதிக்கின்றார். உலக நாடுகளில் இருக்கின்ற இஸ்லாமிய தலைவர்கள் அவருக்கு தேவைப்படுகின்றார்கள். இந்திய முஸ்லிம்களை கண்டால் அவருக்கு அருவருப்பாக இருக்கின்றது. பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் என்று அவர்கள் நாக்பூர் கும்பல், காவி கும்பல், RSS கும்பல் சொல்கின்றது. இதை எப்படி புரிந்து கொள்வது? நாம் வெளிநாட்டில் இருக்கின்ற அரபு நாடுகளில் இருக்கின்ற இஸ்லாமிய தலைவர்களை நரேந்திர மோடி கட்டி அணைத்து கெஞ்சி கூத்தாடுகின்றார். உள்நாட்டில் இருக்கின்ற தன்னாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை அடித்து கொலை செய்கின்ற அளவிற்கு செல்கின்றார்கள் என்றால் இதற்கு பெயர் திருதராஷ்டிர ஆலிங்கனம் என்று சொல்வார்கள் வரலாற்றில். அதாவது வஞ்சகமாக கட்டி அணைத்து முதுகில் குத்துவது. இதைத்தான் இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு செய்து கொண்டிருக்கின்றது. ஏதோ இது இஸ்லாமியர்களை வஞ்சிப்பதற்காக வக்பு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வரவில்லை. அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது ஒரு மாபெரும் தாக்குதலை நரேந்திர மோடி அரசு செய்திருக்கின்றது. அதன் ஒரு பகுதிதான் வக்பு வாரிய திருத்த சட்டம். இது திருத்த சட்டம் அல்ல, திருட்டு சட்டம். இது இந்து அறநிலையத்துறை என்று தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இந்த இந்து அறநிலையத்துறைக்கு
நீங்கள் அதிகாரியாக போக வேண்டும் என்றால், வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால், சைவமா வைணவமா என்கின்றதற்கு நீங்கள் விளக்கமெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த சைவ வைணவத்திற்கு தலைவராக இருக்கின்ற ஐயா சேகர் பாபு இருக்கார் இல்லையா, அவர் சார்ந்திருக்கின்ற அமைச்சராக இருக்கின்ற இந்து அறநிலையத்துறை நீங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் கட்டாயமாக நீங்கள் இந்துவாக இருந்தால்தான் நீங்கள் தேர்வே எழுத முடியும். இந்து அறநிலையத்துறைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நீ தேர்வு எழுதுவதற்கு இந்துவாக இருக்க வேண்டும் என்றால் பிறகு என்ன மசத்துக்கடா வக்பு வாரிய சட்ட திருத்தத்தில் வந்து இந்துவும் இருக்கலாம். நீ எதுக்கு கொண்டு வந்த சட்டத்தில் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக ஒரு இஸ்லாமியரை கொண்டு வருவியா? இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இஸ்லாமியராக ஒருத்தர் வர முடிகின்றது. ஏன் பாரத பிரதமராக வர முடியவில்லை இதுவரை விடுதலை பெற்ற இந்தியாவில்? யோசித்து பாருங்க. ஏனென்றால் இஸ்லாமியர்களையும் பட்டியல் சமூகத்தவரையும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் பார்க்கின்றார்கள். இதுதான் உண்மை. எப்படி பட்டியல் சமூகத்தின் மக்கள் பஞ்சமி நிலங்கள் வரலாற்று ரீதியாக பிடுங்கப்பட்டதோ அதே போல இன்றைக்கு இஸ்லாமியர்களின் வகுப்பு வாரிய நிலங்கள் இன்றைக்கு பிடுங்கப்படுவதற்காகத்தான் இந்த திருட்டு சட்டத்தை இந்த நாக்பூர் கும்பல் கொண்டு வந்திருக்கின்றது. மாநில வகுப்பு வாரிய ஆணையம் என்று இருக்கின்றது, மத்திய வகுப்பு வாரி கவுன்சில் என்று இருக்கின்றது. அந்த மத்திய வகுப்பு வாரி கவுன்சிலில் 22 பேர் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கின்றது அடிப்படை விதி. அந்த 22 பேரில் இனிமேல் 12 பேர் இஸ்லாம் அல்லாத இந்துக்கள் இடம்பெறலாம் என்று அந்த சட்ட திருத்தம் சொல்கின்றது. அதே போல மாநில வகுப்பு வாரிய போர்டு, அதில் ஆணையராக இஸ்லாமியர் கட்டாயம் இருக்க வேண்டும். உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது விதி. அதை மாற்றி இனி மாநில வக்ஃப் வாரிய போர்டில் 7 பேர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் வரலாம். இதுல என்ன கொடுமை தெரியுமா? வகுப்பு சொத்து என்பது அதன் உரிமையாளர் என்பவன் ஏக இறைவன் அல்லாஹ். இதை இந்திய உச்ச நீதிமன்றம் 1998ஆம் ஆண்டு ஒத்துக்கொண்டிருக்கின்றது. சட்ட திருத்தத்தில் 1998ஆம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றம் வகுப்பு சொத்துக்கள் என்பது அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே உரித்தானது. இறைவன் பெயரால் இறை தொண்டுக்கு ஒரு இறைநேசர் சொத்துக்களை கொடுத்து விட்டால் அந்த சொத்தை மீண்டும் அவர் கேட்டாலே திரும்ப பெற முடியாது என்பது விதி. ஏனென்றால் அந்த சொத்துக்கு உடைமையாளன் ஏக இறைவன் அல்லாஹ். இது நம்பிக்கை. இஸ்லாமிய மக்களின் மத நம்பிக்கையில் கை வைக்கின்றது இந்த பாரதிய ஜனதா அரசு. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை வந்தேரிகளாக சொல்கின்றது இந்த சங்கி கும்பல். உண்மையிலேயே கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் தான் நாக்பூர் கும்பல். இந்த மண்ணின் மைந்தர்கள் எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள். ஊரும் சேரியும் இன்று வரை பிரிந்து கிடக்கின்றது. சேரியை சேர்ந்தவனை பல்லன் பறையன் என்று தமிழ் சுமகம் அடையாளப்படுத்துகின்ற பொழுது பள்ளிவாசல் தான் வாங்க அத்தா என்று என்னை வாரிக்கொண்டு நான் இஸ்லாமியனாக மாறின போது என்னை அத்தா என்று அழைத்தது இந்த பள்ளிவாசல். பல்லா பறையா கோயிலுக்கு நுழையாதே, தோளில் துண்டை போடாதே, இடுப்புக்கு கீழே வேட்டியை வந்து அவுத்து விடாதே என்று என்னை சுயமா அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெட்டி கொலை செய்த பொழுது தேவாலயம் தான் என்னை கட்டி அணைத்து என்னை பாதிரியாக மாற்றி அழகு பார்த்தது. அதனால்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழர்களாகிய நாங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் ஒவ்வொரு தேசிய இனத்தின் மக்கள் சாதி ரீதியாக நாங்கள் ஒடுக்கப்பட்ட பொழுது நாங்கள் தான் அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவார், இயேசு எங்களை காப்பாற்றுவார்கள் என்று மார்க்கத்தை தழுவினமே தவிர நாங்கள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவில்லை. எங்களை யார் விரட்டி அடிக்க நினைக்கிறார்களோ இந்த பாரதிய ஜனதா கும்பல், RSS கும்பல், நாக்பூர் கும்பல், நீந்தரா வந்தேரி, நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். எனவேதான் அவன் உயிர் நாடியாக இருக்கின்ற இறைவன் சொத்தை, ஏக இறைவனுக்கான வகுப்பு சொத்தை ரியல் எஸ்டேட் முதலாளிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு தூக்கி கொடுப்பதற்காக இந்த திருத்த சட்டத்தை திட்டமிட்டு நம் மீது திணித்திருக்கின்றார்கள். இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அரசு நடத்துகின்ற தாக்குதல்.
இந்த நாட்டின் மீது நம்பிக்கை கொண்ட இறையாண்மை கொண்ட மக்கள் மீதான தாக்குதல். இது வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் என்பது இஸ்லாமியர்களை மட்டும் பாதிக்கவில்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தை அடித்து அதன் அடித்தளத்தை, இந்த நாட்டின் ஜனநாயக மாண்பை, இந்த நாட்டின் இறையாண்மை மீது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை கொடுத்திருக்கின்றது நரேந்திர மோடி அரசு. இதற்கு எதிராக இஸ்லாமியர்கள் அல்ல, இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இந்திய துணைக்கட்டத்தில் வாழ்கின்ற அனைவரையும் நீங்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், எந்த இறை நம்பிக்கை வழிபாட்டை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு இந்திய நாட்டை சார்ந்த மக்கள், குடிமக்கள் நாங்கள், அனைவருக்கும் எதிரானது இந்த பாரதிய ஜனதா என்பதை, அதற்கு மாற்றான தீர்வை என்பதை முன்வைப்பதற்கு நாம் ஒன்று கூட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நரேந்திர மோடி அரசு, பாரதிய ஜனதா அரசு நமக்கு மீது திணித்திருக்கின்றது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று தயவு செய்து நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இன்றைக்கு வக்ஃப் சொத்துக்களை அதிக அளவில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்ற 2 மாநிலம், ஒன்று பஞ்சாப், இன்னொன்று ஹரியானா. அதை போலவே தமிழ்நாட்டில் இந்த திருட்டு திராவிட கும்பல், நாங்கள் தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலன், ஒவ்வொரு முறையும் நோன்பு நெருங்கும் போதெல்லாம் தலையில குல்லா போட்டுக்கிட்டு நோன்பு கஞ்சி குடிக்க வருவாங்க. இவங்க தலையில இவங்க குல்லா போடல, உங்க தலையில குல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாமிய தலையில் குல்லா போட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு மம்தா பானர்ஜி வீர மங்கை, அவருடைய கொள்கை மீது, அரசியல் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்கின்றது, அது வேறு. இன்றைக்கு மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்திருக்கின்றார், வக்ஃப் வாரிய சட்டத்தை ஒருபோதும் மேற்கு வங்கத்தில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம். இந்த தெம்பும் திராணியும் பெரியாரின் பேரன், அண்ணாவின் வாரிசு, நாங்கள் திராவிட மலைகள் என்று சொல்லிக்கொண்டு நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அறிவாலய கும்பல், அதன் தலைவராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மம்தா பானர்ஜிக்கு இருக்கின்ற துணிவும் ஆண்மையும் நேர்மையும் உங்களுக்கு இருக்கின்றதா என்கின்ற கேள்வி இன்றைக்கு எழுகின்றது. இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் போட்டிருக்கின்றீர்கள். அதே சட்டமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று உங்களுக்கு சொல்வதற்கு நேர்மையும் துணிச்சலும் இருக்கின்றதா கருணாநிதிக்கு? ஒரே வேறுபாடுதான், அதிமுக நேரடியா போய் விமான நிலையத்தில் காலில் விழுகும், நரேந்திர மோடி காலில். அறிவாலயத்தின் அண்டர் கிரவுண்ட்ல மோடியை உட்கார வச்சு மொத்த குடும்பமும் காலில் விழுந்து கும்பிட்டு விழுகும் திமுக. இதுதான் 2 பேருக்கும் வேறுபாடு. இது வேறுபாடு. எனவே ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாதுகாவலனாக இருந்தது கிடையாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் வக்ஃப் சொத்துக்களை ஆட்டையை போடுவதற்கு ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு வைத்திருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் முதலாளிகளும் அரசியல்வாதிகளும். ஒருவன் இப்ப நான் இஸ்லாத்திற்கு மாறிவிட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். நான் இஸ்லாத்துக்கு மாறி உடனே நான் ஒரு 10 கோடி ரூபாய் சொத்தை நான் வகுப்புக்கு கொடுக்க முடியாது. நான் இஸ்லாத்திற்கு மாறி 5 ஆண்டுகள் ஆன பிறகுதான், நான் இஸ்லாத்திற்கு மதம் மாறி 5 ஆண்டுகள் ஓடிய பிறகுதான், கடந்த பிறகுதான் வகுப்புக்கு இறைவனுக்கு நான் இறை கொடையாகவே கொடுக்க முடியும். இது அடிப்படை விதி. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மதம் மாறியவுடன் உன்னால் இறைவனுக்கு போய் சொத்தை நீங்க நன்கொடையாக கொடுக்க முடியாது. ஆனால் 12 ஆண்டுகள் வக்ஃப் வாரிய சொத்தை நீங்கள் பொய்யாக ஆவணம் தயாரித்து அதை எப்படியாச்சும் சுருட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்து 12 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி விட்டால் இந்த புதிய சட்டத்தின்படி அது ஏக இறைவனின் சொத்து அல்ல, ஆட்டையை போட்ட எனக்கு உள்ள சொத்து. சட்டம் சொல்கின்றது. வக்ஃப் வாரிய ஆணையர் வக்ஃப் வாரியத்தில் இருக்கின்ற ஆணையர் எடுக்கின்ற முடிவேதான் இறுதி முடிவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித் தலைவரும் அவரே இனிமேல் இறுதி முடிவு எடுப்பார். வக்ஃப் வாரிய சொத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இங்க இருக்கிற பிரச்சனை புதுக்கோட்டையில் இதே இடத்துல வேணாம் பொதுக்கூட்டம், இந்த PLA ரவுண்டானாவில் போய் போட்டோம்னா நாங்களே பேசி, நாங்களே கைதட்டி, நாங்களே சிரிச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு. எல்லா பிரச்சனையும் மக்களுக்காக போராடுவது தான். தயவு செய்து இந்த இடம் வேண்டாம், எங்களுக்கு சின்னப்பா பூங்கா கொடுங்கள், அம்மா உணவகத்திடம் கொடுங்கள்,
அதே போல காந்தி பூங்காவிடம் கொடுங்கள் என்று தொடர்ச்சியா நாங்க மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை முடிவு செய்ய வேண்டியது வருவாய்த்துறை அதிகாரிகள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான். அவங்க தான் எந்த இடத்துல கூட்டம் நடத்தலாம் என்பது அவங்க தான் முடிவு செய்யணும். அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. காவல்துறை என்பது பாதுகாப்பு வழங்குவதற்கு தான். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பொதுக்கட்சி அனைத்து கட்சி நாங்கள் கலந்துருக்கிறோம். எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வாசிநாதன் போய் கலந்து கொண்டு பதிவு செய்கின்றார். இந்த இடம் வேண்டாம், மக்களுக்கு யார் என்ன கூட்டம் நடக்குது என்றே தெரியவில்லை, தயவு செய்து அம்பா உணவகத்திடம் அனுமதி கொடுங்கள், காந்தி பூங்காவிடம் அனுமதி கொடுங்கள் என்று கேட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி தந்து விடார். இங்க இருக்கிற டிஎஸ்பி மறுக்கிறார். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. டிஎஸ்பி என்ன வருவாய்த்துறை அதிகாரியா? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது தானங்க உங்க வேலை. உங்க வேலை என்ன? சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது. கூட்டம் நடத்துறவன் கலவரம் பண்றானா இல்லையா என்று, கலவரம் செஞ்சானா 4 அடியை போட்டு கைது செஞ்சு திரையில போட்டுங்க, நீதிமன்றத்தில் வழக்கு சந்திக்கலாம். இந்த இடத்துல தான் கூட்டம் நடத்தணும்னு சொல்வது வருவாய்த்துறை அதிகாரிகள். நீங்க எப்ப மாறுனீங்க? யாருக்காக பொதுக்கூட்டம்? இந்த பொதுக்கூட்டம் மக்களுடைய பிரச்சனைக்கு. அப்ப மக்களுடைய பிரச்சனையை மக்கள் மத்தியில் தான் பேச முடியுமே தவிர லேகிய வியாபாரி மாதிரி எங்கேயே போய் நான் வித்துக்கிட்டு தெரிய முடியாது. எனக்கு காங்கிரஸ் கட்சிக்கு புது பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்படி நீங்க தொடர்ச்சியா நீதிமன்றத்துக்கு எதிர்த்தாப்புல எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? அப்ப ஆளுங்கட்சி ஆதரவோட எந்த நாய் வந்தாலும் அவனுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க, அனுமதி கொடுப்பீங்களா? தயவு செய்து நீங்க காவல்துறை அதிகாரிகளே, நண்பர்களே, உங்கள் மீது எங்களுக்கு பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்கின்றது. பொதுமக்களுக்காக தான் எந்த நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தால் முதலில் நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்து உங்களுக்காக போராடும். இன்று வரை காவல்துறைக்கு ஏன் சங்கம் வைக்கின்ற அனுமதி கொடுக்கவில்லை என்று தொடர்ச்சியாக பேசி வருவது நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும். எல்லாரும் சங்கம் வைக்கிறான், காவல்துறைக்கு சங்கம் வைக்கின்ற யூனியன் வைக்கின்ற அனுமதியை கொடு என்று பேசி வருகின்றார். நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஆளுங்கட்சிக்கார பயல்களுக்கு ஜால்ரா போட்டு தெரியுறீங்க. தயவு செய்து நீங்கள் எங்களுடைய கோரிக்கையாக மன்றாடி கேட்கின்றோம். சின்னப்பா பூங்கா மட்டுமல்ல, அம்மா உணவகத்திடம் கொடுக்க வேண்டும், காந்தி பூங்கா இடத்தில் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல், பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் கூட்டம் நடத்த வேண்டிய பொறுப்பு நாம் தமிழரின் பொறுப்பு என்று இந்த இடத்தில் கேட்டு, இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் அல்ல, இந்த திருட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற மோடி என்கின்ற மோசடி பாசிச அரசின் சட்டத்தை, இந்த திராவிட மாடல் அரசு, நாங்கள் இஸ்லாமிய பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு, மம்தா பானர்ஜி சொன்னது போல தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த சூழ்நிலையும் அமல்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் உறுதியளிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இது ஆர்ப்பாட்டம், நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெரு வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெரு. ஒன்றிய அரசே, பாஜக அரசே, வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெரு. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் இந்து மக்கள் வாக்கு வங்கியை கவரும் திட்டம். திரும்ப பெரு. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெரு. வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இஸ்லாம் மக்களின் சொத்துக்கள். இறை மார்க்க பற்று கொண்டோர் உடையை கொடுத்த சொத்துக்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெரு.
வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு. வக்பு வாரிய சொத்துக்களை வாங்க விற்க அனுமதி இல்லை. சட்ட திருத்தம் கொண்டு வர அவசியமில்லை அவசியமில்லை. வக்பு வாரியம் அமைத்ததெல்லாம் இஸ்லாம் மக்களே இஸ்லாம் மக்களே. அதை வேறு மதத்தர் நிர்வகிப்பது இறையாண்மைக்கு சிக்கலே. வக்பு வாரியம் அமைத்ததெல்லாம் இஸ்லாம் மக்களே இஸ்லாம் மக்களே. அது வேறு மதத்தார் நிர்வகிப்பது இறையாண்மைக்கு சிக்கலே. ஒன்றிய அரசே பாஜக அரசே ஒரே நாடு ஒரே மதம் சனாதனம் இனிக்கிறதா? பல இனங்கள் பல மதங்கள் இணைந்து வாழும் சமாதானம் கசக்கிறதா கசக்கிறதா? திரும்ப பெறு திரும்ப பெறு. வக்பு வாரிய தன்னாட்சியை அளிக்கும் சட்டத்தினை திரும்ப பெறு திரும்ப பெறு. இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் திட்டத்தினை திரும்ப பெறு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறு திரும்ப பெறு. வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு. நன்றி. நன்றியுரை நன்றியுரை பா ஆண்டப்பன், பொருளாளர், கரம்பக்குடி தெற்கு ஒன்றியம், புதுக்கோட்டை. என்னுயிர் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் நம் கட்சி உறவுகளுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கு காவலுக்கு பணிபுரியும் காவலர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.